எனக்கு ஒரு படம் பண்ணுறதுன்னா ஒரு கமர்ஷியல், இப்போ நான் ஒரு டைரக்டராக ஒரு பேர் வரணும், இல்லை நான் டைரக்டர்னு நான் ப்ரூவ் பண்ணணும், என்னால் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணணும், இல்லை எனக்கு காசு நிறைய சம்பாதிக்கணும், அப்படியெல்லாம் நான் அந்த ஒரு நோக்கத்தோடு நான் பண்ணல. அந்த ஒரு நோக்கம் மட்டும் இருந்தால் எனக்கு அது ஒரு ஒரு டிரைவாக இருக்காது. only if I have a higher motive I can do it. ஸோ இந்த படம் வந்து நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட ரொம்ப பக்கத்தில் பார்த்த ஒரு விஷயம். அந்த விஷயம் இன்னும் ஒரு 10 பேருக்கு தெரிஞ்சதுன்னா அது அந்த 10 பேரில் யாராவது ஒருத்தருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ தாட் இட் இஸ் மை டியூட்டி டு ஸ்பீக் அபவுட் இட். ஸோ தட் இஸ் த மெயின் மோட்டிவ் பிஹைண்ட் திஸ் ஃபிலிம். உடனே வந்து ஒரு மெசேஜ் இருக்கிறது படம், அதனால ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இருக்கும்னு நினச்சிடாதீங்க. இட்ஸ் ஆல் என்டர்டெயின்மெண்ட். அண்ட் நீங்கள் படம் முடிச்சு வெளியே வரும்போது நிஜமாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி சில பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணது, ஃப்ரீக் அவுட் பண்ணது மூமெண்ட்ஸ் இருக்குது படத்தில். அண்ட் இப்போ டப்பிங் போயிட்டுருக்கு. ஆரோகணம் டைட்டில் பற்றி சொன்னேன். படம் வந்து மியூசிக்கல் கிடையாது, மியூசிக்கல் சப்ஜெக்ட் கிடையாது. ஆனால் ஆரோகணம்ங்கிறது ஒரு மியூசிக்கல் டேர்ம். ஸோ ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்டை போய் ஒரு மியூசிக்கல் டேர்ம் பேரை வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. பட் என்னோட படத்தில் என்னோட படத்தில் நான் சொல்லக்கூடாது. பிகாஸ் சினிமா இஸ் ஆல் டீம் ஒர்க் அண்ட் இட் இஸ் ஒன்லி எங்கள் படம், நம்ம படம் சொல்லணும், அந்த மாதிரி தான் சொல்லணும். பிகாஸ் அது so many factors that make it happen. It is not just one person's effort. So many people. சினிமாவில் இருக்கிற மாதிரி டீம் ஒர்க்கும் கிரியேட்டிவிட்டியும் you can't find anywhere else. ஸோ நம்ம படத்தில் வந்து ஆரோகணம் இருக்கு, ஆனால் மியூசிக்கல் சப்ஜெக்ட் இல்லை. அந்த ஆரோகணம் என்னதுன்னு நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னோட படம் நான் வந்து படம் பண்ணணும்னு ஆரம்பித்தோன்னா ஐ ஹட் டிசைடட் என்னோட படம் வந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறேன் இந்த படம் பண்ணி. ஸோ அதனால I will do my own production. That I had decided. But then I had also wanted a co-producer so that there is somebody who is, experienced in this, and then who would be able to share my, burden and also promote the film in the proper manner. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு ப்ரொடியூசர் தான் அப்ரோச் பண்ணேன், மிஸ்டர் அனூப் மெடிமிக்ஸ். And he was very convinced about the film, about the subject. But even then I told him, let me complete my portion first, my portion of the investment, and then I'll get back to you. So the first half na mudichu, first schedule mudichu, just na rushes oda DVD anupiche avarku. He was very convinced. He said we'll do the film, and then he got in. Before that itself he had agreed, but na ennoda side la inda oru satisfaction kaga na avarku anupichen. He was very happy with what he saw and he came into the picture. So AVA production banner la pannit irukom andha padam. I have a beautiful, excellent technical team. Shanmugasundaram doing the camera. Editing is handled by Kishore, National Award winner. Then I have K doing the music. I have Dilip Subrayan doing the action sequence. I have Bobby doing the songs. So I have quite a, efficient and talented team. Pathina, Sampath and Jayprakash, both of them have done special appearances. And I have a new boy and a girl, Viresh and Jay Kuheni, doing the, lead roles. எக்ஸலண்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐ ஹாவ் அ லிஸ்ட் ஆஃப் கேரக்டர் ஆர்டிஸ்ட். விஜய் சந்திரசேகர் டூயிங் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஐ வுட் கால் ஹர் த ஹீரோயின் ஆஃப் த ஃபிலிம். அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ ஹாவ் உமா பத்மநாபன், Abhinay, I have Raji Vijay Sarathi, and a lot more people. And I should thank all these people because they like the subject, and as a friend they wanted to support me. They have lent their hand, and I need to really thank all of them for giving me the support. And apart from all this, நான் வந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கிறது வரைக்கும், அதுக்கு முன்னாடி என்னோட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறது வரைக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எப்போவுமே ஃபேமிலி, தட் இஸ் கிட்ஸாக இருந்தது. அது வந்து நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். ஆனால் இப்போ டிரெக்ஷன் ஆரம்பிச்ச உடனே லாஸ்ட் 6 months என்னால் அது பண்ண முடியல. ஆல்தோ தே ஹவ் ஆல் க்ரோன் அப் அண்ட் கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் கூட எனக்கு வந்து இந்த 6 months கம்ப்ளீட்டாக ஹவுஸை நெக்லெக்ட் பண்ண மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா யூ நோ ஹவு இட் இஸ், லைக் ஒரு படம் டிரெக்ஷன்னா ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்லேருந்து டிரெக்டர் ஹேஸ் டு பி இன்வால்வ் அண்ட் எவ்ரி திங் ஐ ஹாவ் டு டூ இட் பர்சனலி. அப்போ தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பிகாஸ் எனக்கு தான் அதோட
the whole thing has been conceived by me. ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப வருத்தம் இருந்தது, ரொம்ப கில்ட்டியாக இருந்தது, ரொம்ப ஃபீல் பண்ணேன், ரொம்ப guilty feel பண்ணேன். But the children and my husband have been telling me, yeah, this you should be prepared about it, and they were taking it very cool. என்னாலதான் முடியல, என்னாலதான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல. But finally when you see the product on screen, you really feel happy about it, because you have to let go of something to do something. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ், பட் இட்ஸ் a very conscious decision. என்னன்னா அவங்கெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம், ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது எனக்கு. கம்ப்ளீட்டாக வீடை விட்டுட்டு குழந்தைகளை பார்க்காம அந்த ஒரு 6 months was a tough job, very very tough job. And another thing, I have not been signing films for the past 5 months because I've been doing this என்னால் அந்த அவல் சீரியல் விஜய் டிவியில் அதனால தான் சைன் பண்ணேன், because I'll be very much in town and I can concentrate on my script. அதனால ஒரு லாஸ்ட் 5 months நான் எந்த படமுமே வந்த படம் எதுவுமே சைன் பண்ணல. ஒன்ஸ் திஸ் ஃபிலிம் இஸ் கம்ப்ளீட்டட், என்னோட சின்ன டாட்டர் வந்து அவளோட 12th முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் காட் வில்லிங் ஐ வில் ஸ்டார்ட் மை செகண்ட் ரவுண்ட்ஸ். I want to, I want to start acting in movies, because acting is what has, given me this opportunity, because I made my own network in the industry. I got to know a lot of people which helped me do my film. I learned so much because I worked with so many excellent technicians, like, so many of them, the directors, the cinematographers, the editors. I have learned so much from them. I have to thank all my directors, because all of them have spent so much time explaining things to me. ஏன்னா நான் ஷூட்டில் இருக்கும்போது நிறைய கேள்வி கேட்பேன், இது என்ன லென்ஸ் போட்டிருக்கீங்க, இது என்னத்துக்கு, இது ஏன் இப்படி இருக்கு லைட்டிங், பொறுமையாக எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. I have to thank Gautam Menon, I have to thank Mishkin, I have to thank Vijay, I have to thank Arivalagan, who not. And so many of my cinematographers, I really thank all of them, because I've learned so much from them. And it took 45 years for me, or 40 years for me, to understand what I really wanted to do in life, not even want to do, what I really enjoy in life. So by the time I landed in films, I was almost 40. But now I understand, now I know that this is my place, this is where I belong. So I have just started my journey. God willing, there is a long way to go, and I'll make sure that I make my mark and have my own niche and contribute towards this, contribute from my, whatever contribution I can do from my side, I make sure. இந்த படம் பண்ணுறது வந்து எனக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கிங், ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணேன். நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், பட் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணேன். ஐ ரிமெம்பர் த டே, த 1st of December we started. அந்த அதுக்கு முன்னாடி நாளைக்கு நைட் எனக்கு எப்படி இருந்தது, ஒரு பெரிய எக்ஸாம் எழுத போகிற மாதிரி இருந்தது. I didn't know how I'm going to handle it, and I remember to have met director Mishkin, and he told me, Lakshmi, you just wear high heel shoes and walk high. நீ என்ன ஷாட் வச்சாலும் அதுதான் ஷாட், அது தப்பா இருந்தாலும் தைரியமாவே, that sort of an encouragement I got from people. And he told me, எதுமே தப்பு சரி கிடையாது, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன விஷுவல் வேணும், அதுதான் ஷாட். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அந்த டைமில் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டே பயமாக தான் இருந்தது. அண்ட் he told me actually, you take a book and read whenever you're feeling tense, just read one paragraph. பட் ஒரு கண்டினியூஸாக ஒரு 8 நாள் ஷூட் பண்ணோம். 9வது நாளைக்கு உட்காந்துட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது, பிகாஸ் நான் ஒரு ட்ரான்ஸில் இருந்த மாதிரி இருந்தேன். அந்த மேக்கிங் வீடியோஸ் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ நான் இவ்வளோ எல்லாம் பண்ணியிருக்கேனா. Because you get transported to a different world, and you are creating something. What a feeling it is, unbelievable it was. I enjoyed every moment of it. Okay, I did have, every day we had a crisis. Every day there was a crisis. I feel that Hollywoodல இருக்கிற மாதிரி இங்கேயும் நமக்கு அந்த அளவுக்கு பிளானிங்கும் ஆர்கனைஸ்டாகவும் இருந்தால் இன்னும் கிரியேட்டர்ஸ் கேன் do very well தோணுறது. ஆனால் அது there is another way to look at it. When you are faced with problem, some people excel. அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னா, when I am faced with problems, when I have a challenge to overcome, I come out in flying colors. So that has also worked as an advantage for me.
ஸோ எவ்ரி டே there was a crisis. அப்புறம் ஒரு நாளைக்கு ஃபோன் அடிச்சது, ஷூட்டிங் போறதுக்கு முன்னாலே ஃபோன் அடிச்சதுனாலே பயமா இருக்கும். இன்னைக்கு யாரும் வர போறது இல்ல, இன்னைக்கு என்ன பிரச்சனை, இன்னைக்கு என்ன ஸ்ட்ரைக்கா, யூனோ that sort of is. But then சினிமா மாதிரி வேற எங்கேயுமே கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கத்துக்க முடியாது. எதுவோ பண்ணிடுவோம். அதெல்லாம் wonderful. That was all so wonderful. And I had support from lot of people because locations பார்க்க போனீங்கன்னா எனக்கு வந்து எல்லாருமே பெரிய பெரிய கம்பெனிஸ் கேட்டு கொடுக்காத லொகேஷன்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி சப்ஜெக்ட் இருந்தது. So people were convinced about the cause behind it. So அது ஒரு wonderful thing, and I had so much of support. And I think நம்ம வந்து ஃபெயில் ஆயிடுவோமோன்னு நினைச்சு நம்ம ஒன்று பண்ணாம இருக்கிறது தான் ஃபெயிலியர். தைரியமா இறங்கிட்டோம்னா எப்படியாவது நடந்துடும். இந்த ப்ராசஸ் வி லேர்ன். அண்ட் ஒரு ஸ்டேஜில் எனக்கு பயம் இருந்தது. ஐயோ நம்ம இவ்வளோ எல்லாம் பண்ணுறோமே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, எல்லாரும் பண்ணுறாங்க, will I live up to that, will I be able to satisfy them, அந்த மாதிரி பயம் எல்லாம் வரும். பட் ஆக்சுவலி யோசிக்க போனீங்கன்னா இப்போ நான் டிரெக்டர் பிளெஸ்ஸி, he is a very good friend of mine, he is a national award winner. He was telling me, Lakshmi, just don't set standard for yourself. நீ வந்து நான் பெரிய ஆளு நினைச்சாதான் நான் அந்த அளவுக்கு பேரை காப்பாற்ற வேணான்னு தோணும். எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன்னு நினைச்சிட்டேன்னா அப்புறம் பிரச்சனையே இல்லை. ஸோ நான் அந்த ஆட்டிடியூட எடுத்துட்டாச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சதை அழகா நல்லா பண்ணியிருக்கேன். நிச்சயமா உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு when you look at people, you will look at mental disorder in a different angle. That is for sure.